ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிர நரலை போற்றி. கடகராசி நேர்களுக்கு வணக்கம். கடகராசி காலபுருஷ சக்கரத்தின் 4ஆம் இடம், மாதுருகாரன் சந்திரனின் ஆட்சி வீடு. சந்திரன் உங்கள் ராசிக்கு அதிபதி, ராசியாதிபதி. ராசிக்கு நல்லா இருக்குங்க. இப்போதைக்கு ராசிக்கு கிரக நிலைகள் நல்லா இருக்குது. ராசியில் இருக்கிற செவ்வாய் நீச வக்கரம் அடைஞ்சு பின்னோக்கி போயிட்டுருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு அவர் ஒரு ராஜயோகாதிபதி. சரியா, 5-10 கூடையவர். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே, அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதியும் கர்ம ஸ்தானாதிபதியும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அதுபோக ராசியை சுற்றி கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. கிரகம் அழியா யோகம் வாங்க, அதாவது உங்கள் ராசியிலிருந்து கிரகங்கள் வரிசையாக இருக்குது. இன்றைக்கி உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில் தான் இருக்கிறாரு. சரியா, இன்றைக்கி பூச நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. 18-12-2024 நாளுக்கு ஆயில்யம். ஸோ இன்றைக்கி உங்கள் ராசியில் சந்திரமங்கல யோகம் இருக்குது. உங்கள் ராசிநாதன் 5-10 கூடையும் கூட சேர்ந்து இருக்கிறது நல்ல அமைப்பு தான். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பூர்வபுண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். செய்கிற காரியம் சிறப்பை தரும். சரியா நேயர்களே, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 4-11 கூடையவனும் சம்மந்தப்படுறான். அப்போ 1, 5, 10, 4, 11 அருமையான அமைப்பு. சரியா, கேந்திர கோண லாபாதிபதிகள் தங்களுக்குள்ள சம்மந்தப்படுறதுனால உங்களுக்கு 18ஆம் தேதி 19ஆம் தேதி 2 நாட்களும் மிக ராஜயோக நாட்களாக பார்க்கப்படுகிறது. கூடுதலாக கிரகங்கள் தனித்தனியாக இருக்குது. 18ஆம் தேதிக்கு மேலே 19ஆம் தேதிக்கு மேலே சந்திரன் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். சரியா, 20, 21, 22 அப்படியே அவர் முன்னோக்கி போக ஆரம்பிச்சிருவார். அப்படி பார்க்கும்போது ராசியில் செவ்வாய், 2ஆம் இடத்துல சந்திரன், 3ஆம் இடத்துல கேது, 4ஆம் இடத்துல கிரகம் இல்லை, 5ஆம் இடத்துல புதன், 6ஆம் இடத்துல சூரியன், 7ஆம் இடத்துல சுக்கிரன், 8ஆம் இடத்துல சனி பகவான், 9ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல குரு. இப்படி இருக்குது. கிரகங்கள் அடுத்தடுத்து தங்களுக்குள்ள ஒரு கோர்வையாக ஒரு மாலை தொடுத்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. கிரகங்கள் எந்த கிரகமும் எந்த கிரகத்தை கூட சேரல. நவகிரகங்கள் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் மட்டும் 2 நாளுக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பார். ஏன்னா சந்திரன் ஒவ்வொரு நாளும் ஒரு நட்சத்திரம் மாறுறதுனால 2 நாளுக்கு ஒரு தடவை ராசி மாறுவார். ஸோ இது கிரக மலையா யோகம் வாங்க. இந்த கிரக மலையா யோகத்தில் நிறைய உட்பிரிவு இருக்குது. நவரத்ன மலையா யோகம், தைரிய மலையா யோகம், தனமலையா யோகம் இப்படி இருக்குது. இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு சந்திரன் வராரு. அடுத்து 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ 2, 4 சுகஸ்தானம், தனஸ்தானம் நல்ல அமைப்பாக இருக்குங்க. பணம் நல்லபடியாக வரும். ஸோ உங்களுக்கு தனமலையாகும்னு சொல்லலாம். செல்வம், பணம், பொருள் நல்லபடியாக கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுருக்கமாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம், இந்த மார்கழி மாதம் நல்லாயிருக்கும். சரியா, கிரக நிலைகள்லாம் நல்ல நிலைமையில் தான் இருக்குது. அதுக்கடுத்து புதன் கூட போய் சேருவார். ராசிக்கு 5ஆம் இடத்துல சேர்ந்து குரு பார்வைக்கு வருது மிகச்சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 3-12 கூடையும் கூட சேரும்போது நல்ல விதமாக இருக்கும். சரியா, சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே, கடகராசிக்கு அஷ்டம சனியில் இருந்தாலுமே இந்த மார்கழி மாதம் ஒரு சிறப்பை தருது. நல்ல விதமாக தாங்க இருக்குது. அடுத்தடுத்து நல்ல காரியங்கள்லாம் நிறைய நடக்க போகுது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து புதன் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஜனவரி 3ஆம் தேதி. அது விபரீத ராஜயோகம் வரும். ராசிக்கு 3-12 கூட 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால விபரீத ராஜயோகம் வரும்போது நல்ல பலன்கள் கொடுக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். நல்ல ஆள் தைரிய காரியமாக இருப்பீங்க. நல்ல இதாக இருக்கும். சரியா, அக்கம் பக்கத்தில் இணக்கமாக இருப்பீங்க. தொலை தூரத்து தொடர்புகள் நல்லபடியாக கொடுக்கும். கொஞ்சம் தூரமாக போயிட்டு வந்தாலுமே அலைச்சல் இருக்காது, லாபம் இருக்கும். சரியா, இப்படி சில பலன்கள் கடகராசிக்கு அடுத்தடுத்து வரப்போகுது. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கடகராசிக்கு நிறைய வீடியோ போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். இப்போ பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மார்கழி மாதம் இன்றைக்கி மார்கழி 3ஆம் தேதி ஆகிப்போச்சு. நல்லா தாங்க இருக்குது, நல்லா இருக்கும். சரியா, தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு உடல்நலம் சரியாதவங்க ஒரு மாற்று மருந்து உட்பண்ணிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். மாற்று வைத்தியம் உடலை சீராக்கும். அதுமாதிரி உள்ளத்துக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல சுபகாரியம் நடக்கிறதுக்கு வேண்டான அறிகுறிகள்லாம் இருக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்க, வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், தன்னார்வ தொண்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். நல்ல சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வீடு, மனை, இடம் எல்லாமே நல்லபடியாக முடியும். அதில் உள்ள இழுபறியெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு சாட் அவுட் ஆகி இந்த மார்கழி மாதத்தில் ஒரு சிறப்பான நிலைக்கு வருவீங்க. நீண்ட காலமாக இருந்த பகையாக இருந்தவங்க, உங்களுக்கு ஆகாமல் இருந்தவங்களாம் ஓரளவு மனம் மாறி உங்கள்கிட்ட நட்புறவு பாராட்டுவாங்க. சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே, அதுபோக உங்கள் ராசிக்கு சுக்கிரன், செவ்வாய், நான் ஏற்கனவே சொன்னேன், சனி இவங்க ஒரு நல்ல நிலைமையில் வர்றதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். ஏன்னா அடுத்த வருகின்ற காலகட்டத்தில் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு சனியும் சுக்கிரனும் போய் சேருவாங்க. அஷ்டமத்தோடைய வெகுவாக குறையும். டிசம்பர் 25க்கு மேலே சுக்கிரன் போய் சனி பகவானை சுபத்துவப்படுத்துறதுனால அஷ்டம சனியோட தாக்கம் வெகுவாக குறையும். சனி பகவான் பார்க்குற இடங்கள் 2ஆம் இடம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். கையில் காசு பணம் புழங்கும். உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். ஏழை சூழ் அம்பலத்தில் ஆகாதுமாங்க. ஆனால் இனிமேல் அந்த நிலைமையெல்லாம் மாறி உங்கள் பேச்சு மற்றவங்களால் மதிக்கப்படும். உங்கள் பேச்சு மற்றவங்க கேட்பாங்க. அதுபோக சனி பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பூர்வபுண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும்.
அதனால் டிசம்பர் 25ஆம் தேதிக்கு மேலே அங்கிட்டு ஒரு 30 நாட்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அப்படி பார்த்தோம்னா நவம்பர் மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு மாதமாகவே பார்க்கப்படுகிறது. மார்கழி தை 2 மாதமே உங்களுக்கு வந்து மிகச்சிறப்பான மாதமாக பார்க்கப்படுகிறது. புத்தாண்டு முதல் ஒரு புத்துயிர் பிறக்குது கடகராசி. சரியா நேர்களே, ஒரு புத்துணர்ச்சி ராசிக்கு வருது. அஷ்டமச்சனியோட தாக்கம் வெகுவாக குறையுது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து தடைகள் தானாக விலகும், பணவரவு திருப்தியாக இருக்கும், தன மாளிகை யோகத்தால் கையில் காசு பணம் நல்லா இருக்கும், சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அரசு வேலை அரசாங்கம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா, நல்லா இருக்குங்க. கவர்மெண்ட் ஜாப்பில் போகிறவங்களுக்கு மிகச்சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது. வீட்டுக்கு நகை நட்டுலாம் வாங்கி போடுவீங்க, அதனால் நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். நீண்ட நாட்களாக உத்தியோகம், தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, காத்திருந்தவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், அதில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதுபோக பெண் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பெண் பிள்ளைகளோட திருமண அமைப்புலாம் இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கும். மார்கழி மாதம் யாரும் வரன் பார்க்க போக மாட்டாங்க. தை மாதம் திருமணம் நடக்கிறதுக்கான காரியங்கள் நடக்கும். மார்கழி மாதம் மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம், அலைன்ஸ் பார்க்குறது, ஜாதகம் பார்க்குறது, அப்படி ஃபோனில் ஃபோட்டோ பார்க்குறதெல்லாம் பண்ணுங்க. ஆனால் நேரடியாக போய் பார்க்க போகாதீங்க. வரனை மற்ற வேலையை பண்ணிக்கலாம், தொலைத்தொடர்பில் பண்ணிக்கலாம். அதுபோக புதனும் நல்ல நிலைமை தான் வராரு, நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு. புதனும் சந்திரனும் சேர்றாங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல. எந்த நாளில் சேர்றாங்க சார் அப்படி பார்த்தோம்னா 28, 29, 30 இந்த நாளில் சேர்றது சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குரு பார்வையில் இருக்கிறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதன் சந்திரன் சேர்றதுனால அறிவுபூர்வமாக இருப்பீங்க, ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க, பொறுமையாக இருப்பீங்க, பிள்ளைகள் கண்ணின் மணியாக இருப்பாங்க, பிள்ளைகளால் ஒரு பெருமையாக இருக்கும். 11ஆம் இடம் வளர்க்குறதுனால லாபம் இருக்கும். சரியா, நல்லா இருக்கும். சந்திரன் புதன் காம்பினேஷன் மிகச்சிறப்பை கொடுக்கும். வியாபாரம் பண்ணுறவங்க, ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக சொல்லிக் கொடுக்குறவங்க, எஜுகேஷன் ட்ரஸ்ட்டு வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது. சாஸ்திர ஆராய்ச்சி, வானிலை ஆராய்ச்சி, சயின்டிஸ்ட் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சனி பகவான் சுக்கிரன் சேர்றாங்க, விவசாயம் மிக சிறப்பாக இருக்கும். இப்போ கடகராசியில் விவசாயம் பண்ணுறவங்க, தோட்டக்கலை வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, சுக்கர் பார்வையில் இருக்கிறாரு, நிலக்காரகன் நல்ல நிலைமையில் இருக்கிறனால நிலம் சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் நல்லா இருக்கும். சரியா, நிலம் சம்மந்தப்பட்ட காரியம் நிறையா இருக்குது. ரியல் எஸ்டேட்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, விவசாயம், தோட்டம், அதுபோக நிறைய அமைப்பெல்லாம் இருக்குது. காளிமனை போட்டு விற்கிறது, காளிமனையில் எதனாச்சும் டென்ட் படிக்கிறது, இப்படி நிறையா இருக்குது. அது மாதிரி பால் பண்ணை வச்சுருக்கிறவங்க, கால்நடை வச்சுருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு காலமாகவே பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்கும். சரியா, சுக்கிரன் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறாருங்க. அதனால் அடுத்தடுத்து உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சொந்த பந்தங்கள்லாம் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவாங்க. பரவாயில்லையே, இவங்களுக்கு நல்லா இருக்காங்களே அப்படின்னு உங்கள் மேலே ஒரு ஆச்சரியப்படுவாங்க, கண்ணு கூட படுவாங்க. சரியா, அதனால் வெள்ளி செவ்வாய்க்கு சூடம்படுத்தி வைங்க. உங்களுக்கு திருஷ்டி படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு சடனாக ஒரு முன்னேற்றம் இருக்கும். வாழ்வு நிலை மாறும், அவங்க வாழ்க்கையோடைய நடைமுறையை மாறும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். விதி எண் மாறுது. இந்த தனமாலைய யோகத்தினால விதி எண் மாறுது, நல்லபடியாக மாற்றப்படுகிறதுங்க. சிறப்பாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ கிரகங்கள்லாம் தனித்தனியாக இருக்குது. பொதுவாக கிரகங்கள் தனித்தனியாக இருக்கும்போது சுயல்போடு இருக்கும். எல்லா கிரகங்களும் தனியாக இருக்குது. நான் அந்த கட்டத்தை போடுறேன். நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம், பஞ்சாங்கத்தை பார்த்தா செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கிறாரு. அங்கிட்ட 2 நாள் கழிச்சு 19ஆம் தேதிக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். சிம்மத்துக்கு போய் நல்ல நிலைமையில் இருப்பார். சிம்மத்தில் ஒரு சந்திரனாக இருந்து, ஒரு ஒளிச்சந்திரனாக இருந்து சனி பவனை பார்க்குறது மிகச்சிறப்பு. அஷ்டமச்சனியோட தாக்கம் வெகுவாக குறையும். குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும், கேலி கிண்டல்மா நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க. பெண்களோட ஆதரவு சிறப்பாக இருக்கும். குடும்ப பெண்கள் கண்ணின் மணிகளாக இருப்பாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கிரக மாளிகை யோகத்தில் கிரகங்கள் தனித்தனியாக இருக்கும்போது ஒரு குழந்தை பிறக்குன்னு வச்சுக்கோங்க. அது எந்த நாள் சார் அப்படி பார்த்தோம்னா 16/12/2024 29/12/2024, கிட்டத்தட்ட ஒரு 14 நாட்கள். 16ல் ஒரு 2 நாள் போயிடுச்சு. சரியா, இன்னும் அடுத்து வருகின்ற ஒரு 12 நாட்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். குறிப்பாக அதில் சில லக்கணத்தில் குழந்தைகள் பிறந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அந்த லக்கணம்லாம் இறைவன் நிர்ணயிக்கிறதா, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. சில லக்கணங்கள் நல்ல லக்கணங்களாக பார்க்கப்படுகிறது. துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், மகர லக்கணம், ரிஷப லக்கணம், இந்த லக்கணம்லாம் மிகச்சிறப்பாக இருக்குது. கடக லக்கணம் கூட நல்லா தான் இருக்குது. சரியா, இந்த லக்கணத்தில் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை நல்லா இருக்கும். ஏன்னா கிரக நிலைகள், அதுக்கேற்ற கிரக நிலைகள் நல்ல விதமாக இருக்குது. சரியா, ஓகே நேயர்களே, இதெல்லாம் சோதிடத்தில் ஒரு சூட்சுமம். ஒரு ஜோதிடர் என்பவர் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். சரியா, நாளும் பொழுதும் எப்படி இருக்குது, அன்னைக்கு தேதிக்கு கிரக நிலையில் எப்படி இருக்குது, இந்த கிரக நிலையிலால் எந்த ராசிக்கு லாபம் அடையுது, இதெல்லாம் ஒரு ஜோதிடர் அப்டேட்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். சரியா, மாடு அசைப்படுற மாதிரி அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். அதான் ஒரு ஜோதிடர் வேலை. போதி ஜோதிடத்தில் எப்போயுமே நான் அப்சர்வேஷனில் கரெக்டாக இருப்பேன். அந்த தகவலை எல்லா ராசிக்குமே ஷேர் பண்ணுவேன். சாதக பாதங்கள் எப்படி இருக்கோ அதை அப்படியே ஷேர் பண்ணுவேன். சரியா நேர்களே, இது உங்கள் ராசிக்கு தான் சொல்கிறேன், லக்கணத்துக்கு சொல்லலை. உங்களுக்கு லக்கணத்துக்கும் நான் பலன் சொல்கிறேன். அடுத்த வரைந்த வீடியோ போடுறேன் நான். கடக ராசிக்கு ஒவ்வொரு லக்கணத்துக்குமே லக்கண அமைப்பு, அதனால் ஏற்படுகின்ற சாதக பாதகங்கள், அந்த லக்கணத்துக்கு உண்டான பரிகாரம் எல்லாமே சொல்கிறேன். அதுக்கடுத்து தசாபுத்தி அமைப்பு போடுறேன். ஸோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு விஷயமா சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள்.
ஜனநாயகம் செக் பண்ணுறேன், அணுகுங்க. ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம், நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். அதுபோக வந்து நம்ம கொடுத்த வீடியோலாம் லிங்க் இருக்கும் கீழே, ஒவ்வொரு வீடியோவில் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை படித்தாலே கடகராசி என்ன நடக்குன்னு தெரியும். அதுபோக ஜோதிடத்தில் ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு தூண்டுதலாக இருக்கும். சரியா? ஓகே நேர்களே, எல்லாமே வந்து உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி மாறிக்கலாம். ஓகே, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அதுவாக பொதுவாக உங்களுக்கு வந்து எண்ணங்கள்லாம் நிறைவேறும், வியாபாரம் தொழிலில் நல்லா இருக்கும், அதில் முயற்சிகள் வெற்றி கிடைக்கும், உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும், நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். கலைத்துறையில் இருக்கிறவங்க, இயலிசை, நாடகம், சின்னத்திரை, வெள்ளித்திரையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபமும் இருக்கும், நன்மையும் இருக்கும். மாணவர்களுக்கு, படிக்கிற மாணவர்களுக்கு பெற்றோரோட ஆசீர்வாதம் இருக்கும், பெற்றோரோட ஆசீர்வாதம் இருக்கும், ஆசிரியர்களோட ஆசீர்வாதம் இருக்கும். அதாவது மாணவர்களுக்கு வந்து வீட்லேயும் ஒரு சப்போர்ட் இருக்கும், ஸ்கூல்லேயும் ஒரு சப்போர்ட் இருக்கும். பெண்களுக்கு பணத்தேவை உடனுக்குடன் முடியும். குடும்ப பெண்களுக்கு வந்து கையில் காசு போனால் நல்லபடியாக புழங்கும். சரியா? சுப செய்திகள் குடும்பத்துக்கு தேடி வரும், வீட்டை தேடி வரும். வீடு வந்து ஒரு மகாலட்சுமி கடைசியத்தோடு இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போனால் நல்ல விசேஷம் தான். அடுத்து 3ஆம் இடத்துக்கு போனாலுமே கிரகணமாக இருக்குது, அது கூட குருபார்கள் இருப்பார். 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது, அருமையான அமைப்பு. 5ஆம் இடத்துல புதன் கூட சேருவார். ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு தான் வராரு. 6ஆம் இடத்துக்கு போனாலுமே சூரியன் கூட சேருவார். அமாவாசை மார்கழி அமாவாசை வரும். சரியா? இருந்த போதிலும் 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கலாம், அந்த அமைப்பின்படி சில நல்ல பலன்கள் கொடுப்பாரு. 7ஆம் இடத்துக்கு போனார்னா வளர்பிறை சந்திரனா சுக்கரன் கூட சேருவது சூப்பராக இருக்கும். ஆனால் அந்நேரம் சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஸோ 7ஆம் இடத்துல சந்திரன் வந்து ராசியை பார்க்குறது நல்ல அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ சந்திரன் நிலைப்பாடு நல்ல விதமாக தான் இருக்குது. ஓகே, வழிபாடு வாரந்தோறும் சனிக்கிழமை அனுமான வழிபாடு பண்ணுங்கள். அனுமாருக்கு வெற்றிலை மாலை, நெய் சாத்துங்க. அடுத்து வந்து இந்த டிசம்பர் மாதம் யோகமான நாட்கள். இன்றைக்கி டிசம்பர் 18 ஆயிடுச்சு. இன்னும் அடுத்த வரையும் நாட்கள் பார்த்தோம்னா டிசம்பர் 20, 21, 22, 26, 27 இந்த நாட்கள்லாம் யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ஜனவரி மாதம் எடுத்துட்டோம்னா, அதாவது மார்கழியில் வரும், அதெல்லாம் ஜனவரி 2, 6, 7, 11, 12 இந்த நாட்களும் யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, அதிர்ஷ்ட நேரம் பச்சை. ஏன்னா புதன் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வராது, விபரீத ராஜ்யம் கொடுக்கறதுனால 6ஆம் இடத்துக்கு வந்து நல்ல நிலைமையில் வர்றதுனால ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எந்தெந்த விஷயத்தை கவனமாக இருக்கணும் அப்படின்னா, பொதுவாகவே நல்லா தான் இருக்கிறீங்க. சரியா? கொஞ்சம் செவ்வாய் வந்து ராசியில் இருந்தாலுமே அவர் நீச வக்கரம் அடைஞ்சு இருக்கிறாரு. இருந்தாலும் கோபத்தாபத்தை குறைச்சிக்கணும். சரியா? கோபத்தாபத்தை குறைச்சிக்கோங்க. நேர்மறை சிந்தனை இருக்கணும். எதையும் நெகட்டிவாக சிந்திக்காதீங்க, எதிர்மறையாக சிந்திக்காதீங்க, யார் மேலேயும் சந்தேகப்படாதீங்க. அதுபோக எதுவும் சந்தேகம் இருந்தாலும் அதை தீர ஆலோசனை பண்ணுங்கள். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் அப்படி சொன்ன மாதிரி மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு இருக்காங்க. அதாவது ஒரு விஷயத்தில் வந்து உண்மையை கண்டுபிடிக்கிறது தான் அறிவு. அந்த உண்மையை கண்டுபிடிக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும், யாரையும் நம்பணும். சரியா? ஒரு இது இருக்கக்கூடாது, மேம்போக்குத்தன்மை இருக்கக்கூடாது, மனதில் ஒரு அகம்பாவம் இருக்கும். ஏன்னா செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாய் என்ன தான் சுக்கிரன் பார்வையில் இருந்தாலுமே செவ்வாய் தான். சரியா? கவனமாக இருக்கணும். அவர் பூச நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, சனி பகவானோட நட்சத்திரத்தில். சனி பகவான் வந்து கடகராசி ஆகாதவன், 7 8 கூடியவன், மாரக ஸ்தானாதிபதி. சரியா? அதனால் சும்மா இருக்க மாட்டார், செவ்வாய் சீண்டி விட்டுட்டே இருப்பார். கணவன் மணி உறவில் சில தேவையில்லாத சர்ச்சைகள் வரும், இல்லைன்னு சொல்ல முடியாது, கவனமாக இருக்கணும். இருந்த போதிலும் நிலைமை கட்டுக்குள்ளாக இருக்கும். சுக்கிரன் 7ஆம் இடத்துல, சுகஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுகம் இருக்கும். 2 பேத்துக்கும் இடையில அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் நல்லபடியாக போகும். இருந்தாலும் சச்சரவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் சனி கெட்டு போனவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? பார்த்துக்கோங்க. சகோதர வழியில் இணக்கமாக போங்க. அண்ணன் தம்பி கூட சண்டை போடாதீங்க, அவங்ககிட்ட உங்கள் கோபதாபத்தை காட்டாதீங்க, சிறப்பாக இருக்கும். வழிபாடு வந்து அனுமான வழிபாடு பண்ணுங்கள். ஒன்று சனிக்கிழமை அனுமார் கோயிலுக்கு போங்க, இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் வரையறை விட்டுட்டு 9 போங்க. ஏன்னா அனுமானும் வந்து செவ்வாயுடைய அனுக்கிரம் பெற்றவர் தான், செவ்வாயோட அம்சம்தான். அதனால் அவரை நீங்கள் கும்பிட்டா நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, கடகராசிக்கு இந்த கிரகமாலை யோகம் நல்லா இருக்குது. அதில் குறிப்பாக இந்த தனமாளிகை யோகம் மிகச்சிறப்பை வெற்றியை கொடுக்கிறது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 29/12 வரைக்கும் உங்களுக்கு ராஜயோக நாட்களாகவே இருக்கும். 16/12/2024 டு 29/12/2024 அதில் 2 நாள் முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னிலேருந்து எடுத்துக்கிறோம். 18/12/2024 டு 29/12/2024 வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கங்கிட்ட நியூ இயர்லையும் சிறப்பாக இருக்கும். நான் நியூ இயர் பலன்களை போடுறேன். சரியா? கடகராசிக்கு எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, நியூ இயர் சனி பயிற்சி சுமாராக இருக்கும். 9ஆம் இடத்துக்கு போவார். மீனத்தில் சனி பகவான் வந்து அந்த கெடுப்பலங்கள் கொடுக்க மாட்டார் கடகராசிக்கு. ஏன்னா லக்கணத்துக்கு பாக்கியஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு. அதுபோக ஜனன ஜாதகத்தில் வந்து உங்கள் ராசி கட்டத்தில் மீனத்தில் குருவோ சனியாக இருந்தாங்கன்னா இந்த சனி பயிற்சி அந்தளவுக்கு கெடுப்பலங்கள் கொடுக்காது. பொதுவாக நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் சரி, மீனத்தில் வந்து குரு இருக்கணும், இல்லைன்னா சனி இருக்கணும் உங்கள் ராசி கட்டத்தில். அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து சனி பகவானால் எந்த பிரச்சனையும் இருக்காது.
அதுக்கடுத்து பார்த்தோம்னா குரு வந்து ராசி 12ஆம் இடத்துக்கு தான் வராரு, விரைய ஸ்தானத்துக்கு தான் வராரு. குரு விரைய ஸ்தானத்துக்கு வரதால என்ன சுப விரயம் இருக்கும், சுப செலவு இருக்கும். சுப செலவு இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு வகையில் பணம் வருதுன்னு அர்த்தம். பணம் வந்தால் தானே செலவு பண்ண முடியும். அதனால் 2025 ஒரு பக்கம் பணமும் வரும், செலவும் போகும். அப்படி ஒரு அமைப்பில் தான் இருக்கும். நான் 2025க்கு வீடியோ போடுறேன், அடுத்த வரையும் வீடியோ போடுறேன், தொடர்ந்து பாருங்கள் சரியா. மற்றபடி ராகு கேது பயிற்சிகள் எப்படின்னா, ராகு வந்து 8ஆம் இடத்துக்கு வராரு. 8ல் ராகு இருந்தாருன்னா வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு அனுப்புவார். கேது 2ஆம் இடத்துக்கு வராரு சரியா. வீட்டை விட்டு வெளியே அனுப்புவார், அவ்வளோதான். உத்தியோக ரீதியாக வெளியே அனுப்புவார். ஆனால் வேலையை கொடுத்துருவார், கையில் காசு பணத்தை கொடுப்பாரு. அதுபோக 8ஆம் இடத்துக்கு வர குரு பார்வை வருது, ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை வருதுனால கண்டிப்பாக இடமாற்றம் இருக்கும். 12ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடகராசினியர்கள் 2025 கண்டிப்பாக இடமாற்றம் இருக்கும். வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு போகலாம் அப்படின்னு நான் போகிறேன் ஆசைப்படுறவங்க இப்போ ரெடி பண்ணுங்கள். அந்த ஆளுகளை பாருங்கள், புரோக்கரை பாருங்கள், காசு பணத்தை கொடுங்க, டெஸ்ட்டுக்கு போங்க, அப்புறம் வந்து விசாக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், எல்லாம் ரெடி ஆகும் சரியா. கடகராசியில் வந்து அந்த அமைப்பு கண்டிப்பாக கொடுக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. கூடுதல் தகவலுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், பாருங்கள். எது சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜனநாயகம் செக் பண்ணணும்னா வாட்ஸ்அப்பில் கொடுக்கப்பட்ட நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுங்க. வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாமல் இறைவன் கடகராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீரோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி.